நீ ரன் அடிச்சதெல்லாம் போதும், இதுக்கப்புறம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீவ் ஸ்மித் செய்த செயலால் பாபர் அசாம் கடுப்பாகிட்டார். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்திரேலியா நடக்கக்கூடிய பிக் பாஸ் லீக்ல பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ்க்கும் சிட்னி தண்டர்ஸ்க்கும் இடையிலான மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸர்ஸ் பார்த்தீங்கன்னா 189 ரன்னை வந்து இலக்கா துரத்துனாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா 11வது ஓவரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாபர் அசாம் பார்த்தீங்கன்னா 3 பாலை தொடர்ந்து டாட் வச்சுட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் ஓட முயற்சித்தார். அப்போ ஸ்டீவ் ஸ்மித் பார்த்தீங்கன்னா தடுத்துட்டார். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா 11வது ஓவருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பவர் சார்ஜ் என்று அங்கே ஒரு ரூல்ஸ் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா 11வது ஓவருக்கு அப்புறம் எதனாவது 2 ஓவர் பார்த்தீங்கன்னா 38 சர்க்கிளுக்கு அப்புறம் 2 பேர் மட்டும் தான் நிற்பாங்க. அப்போ வந்து நல்லா பிக் ஹிட்டிங் பண்ணலாம், அதாவது பவர் பிளே மாதிரி தான். ஸோ அப்போ வந்து ஸ்டீவ் ஸ்மித் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கிள் ஓட மறுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் அவருடைய ஸ்ட்ரைக்கை தக்க வச்சு அடுத்த ஓவரில் பார்த்தீங்கன்னா வச்சு வாங்கி 4 சிக்ஸஸ் அடிச்சு, அது மட்டும் இல்லாமல் அந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 32 ரன் வந்துருச்சு அதுவே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாபர் அசாம் அதுக்கு அடுத்த ஓவரில் வந்து ஸ்ட்ரைக்கு கொடுக்கும்பொழுது அவர் வந்து கொஞ்சம் மைண்ட் கன்ஃபியூஸ் ஆகி போல்ட் ஆகிட்டார். இதனால் வந்து வெளியில் போகும்போது பெவிலியனை நோக்கி போகும்போது அவுட் ஆகிட்டு போகும்போது பவுண்டரியில் இருக்கிற அந்த புஷஸை வந்து அடிச்சுட்டு போனார். இதை பற்றின கருத்து என்னன்னு சொல்லி நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான கிரிக்கெட் அப்டேட்லேருந்து இருந்துச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.